பூச்சிக்கு சின்ன பூச்சிக்கு சின்ன கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிக்கிறேன்டா அப்படின்னு. ஏன்னா அந்த சின்ன பூச்சியை ஈஸியா நசிக்கிறலாம், சின்ன கூட்டத்தை ஈஸியா துரத்தி விடலாம். ஆனா தெய்வம் நின்றா பதறுவான். அல்லேலூயா. நீ சின்ன கூட்டம் தான், உன் வம்சத்துல சின்ன பூச்சி தான், உன் மேல எந்த காலும் மிதிக்கப்படாதபடிக்கு, உன்னை யாரும் துரத்த முடியாதபடிக்கு நான் உன் கையை பிடிச்சிருக்கேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. தெய்வம் யாருக்கு துணை நிற்கிறார்னா சிறு கூட்டத்திற்கும் சிறு பூச்சிக்கும். ஏன்னா ஈஸியா அழிச்சிடலாம் ரெண்டையுமே. சின்ன பூச்சியவும், இப்போ நம்ம வீட்டில் சின்ன சின்ன பூச்சிகள் வந்தால் என்ன செய்வோம், தொல்லையா இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்ய, ஏதாவது சின்னதாக அடிச்சு அல்லது காலால் மிச்சு நசுக்கி தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம நசுக்க போற பூச்சிக்கு பக்கத்தில் ஒரு சிங்கம் உட்காந்துருச்சுன்னா எப்படி என்ன செய்வோம்? சின்ன எறும்பு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், கடிச்சிருச்சு நம்மள, எறும்பு கடிச்ச உடனே நசுக்கி என்னடா அது கடிச்சிட்டே இருக்க, நசுக்கி தூக்கி போட்டாச்சு. ஒரு கொசு கடிக்கிறது, அடிச்சு போட்டாச்சு. கொசு போய் ஒரு பெரிய சிங்கத்தை கூட்டு வந்துச்சுன்னா என்ன செய்யறது? ஒரே ஓட்டம் தான், ஓடியே போயிடுவான். ஏன்னா கொசுவை நம்ம அடிக்கலாம், அது கூட்டு வந்த சிங்கம் நம்மளை அடிச்சு போட்டுரும். ஏன் அப்படித்தான் நம்மளை அடிச்சு போட்டலாம், உண்மைதான். நம்ம கூட இருக்கிறார், ஒரு சிங்கம் இருக்குது, அவர் போய் பக்கத்துல வர்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும்.